அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், தமிழ்நாடு ஹேஸ் தி ஹையஸ்ட் ஷேர் ஆஃப் விமன் பாரோவர்ஸ் அட் 44% as per நித்தி ஆயோக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு விட்னஸ்ட் 10% காம்பவுண்டட் ஆனுவல் growth rate in live women borrowers over the last 5 years as per the நித்தி ஆயோக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நித்தி ஆயோக்கின் படி தமிழ்நாட்டில் தான் அதிக அளவில் பெண் கடன் வாங்குபவர்கள் 44% உள்ளனர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு 10% கூட்டு வருடாந்திர வளர்ச்சி விகிதத்தை கண்டுள்ளதாக நித்தி ஆயோக்கின் அறிக்கை தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது நித்தி ஆயோக் இந்தியாவில் விமன் பாரோயிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டடியில் பார்த்தோம்னா ஸ்டேட் வைஸ் நமக்கு கால்குலேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதுல நம்பர் ஆஃப் விமன் பாரோவர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டா தமிழ்நாடு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 44% இருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 2019 இருந்து 2024 எடுத்து பார்த்தோம்னா பெண்கள் கடன் வாங்குவதில் தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா ஒரு 10% வளர்ச்சி அப்படிங்கிறது இருந்திருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. சரியா? இதுல நமக்கு பெண்கள் என்ன மாதிரியான கடன்களை வாங்குறாங்க அப்படிங்கிறதையும் நமக்கு கிளாசிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியான கடன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வீட்டு வசதிக்காக கடன், தனிநபர் கடன் அப்படிங்கிறத வாங்குறாங்க, நகை கடன் அப்படிங்கிறத வாங்குறாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, பெண்கள் தொழில் முனைவோர்களாக மாறுவதற்கான கடன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 3% தான் இருக்கு. கம்பேரிட்டிவ் இப்போ நகை கடன் அப்படின்னு பார்த்தோம்னா 38% வாங்குறாங்க. சரியா? இது ஓவராலா இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதிகமான கடன் வாங்குபவர்கள் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. சரியா? ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் 97th அகாடமி அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. த மூவி அனோரா won Oscar award in 5 categories. Adrien Brody won the best actor award for the movie Brutalist. மிக்கி மேடிசன் வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் ஃபார் த மூவி அனோரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஆஸ்கர் விருது பத்தி சரியான ஸ்டேட்மெண்ட்டை கேட்டிருக்காங்க. அதுல அனோரா அப்படிங்கிற திரைப்படத்துக்கு 5 பிரிவுகள்ல ஆஸ்கர் விருது கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸ்கிரீன் பிளே, அடுத்தது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பிக்சர், பெஸ்ட் மூவி அப்படிங்கிற கேட்டகரி கீழே பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் ஆக்ட்ரஸ், பெஸ்ட் எடிட்டிங், இது எல்லாத்துக்குமே இந்த அனோரா படத்துக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி அட்ரியன் ப்ரூடி தான் வந்து பார்த்தோம்னா பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கியிருக்காரு. மிக்கி மேடிசன் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. சரியா? மூணுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, which country launched the cities coalition for circularity to promote sustainable urban development அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிலையான நகர்ப்புற வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காக எந்த நாடு சுற்றறிக்கைக்கான நகர கூட்டணியை தொடங்கியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது சிட்டிஸ் coalition for சர்க்குலாரிட்டி எதை ப்ரொமோட் பண்றதுக்காக, சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட்டை ப்ரொமோட் பண்றதுக்காக ஒரு மல்டிநேஷனல் அலையன்ஸை இந்தியா தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்தியா தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல நமக்கு அர்பன் டெவலப்மெண்ட், அது சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெஸ்ட் ப்ராக்டிசஸை ஷேர் பண்றது, நாலேஜ் ஷேர் பண்றது, ரிசோர்சஸ் ஷேர் பண்றது, இதெல்லாமே ஒரு கொலிஷனுக்குள்ள இதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா பண்ணியிருக்காங்க. மற்ற கண்ட்ரிஸோட பெஸ்ட் ப்ராக்டிசஸை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது, நம்மளோட பெஸ்ட் ப்ராக்டிசஸை மற்ற கண்ட்ரிக்கு சொல்லித்தரது, இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். சரிங்களா? சோ யார் லான்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கேள்வி. இந்தியா தான் லான்ச் பண்ணிருக்காங்க. சரியா? அடுத்தது, the number of gangetic dolphins in India as per the latest estimate அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமீபத்திய மதிப்பீட்டின்படி இந்தியாவில் கங்கை டால்பின்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 6327 gangetic dolphins இந்தியாவில் இருக்கு. சரியா? ஸோ டைரக்ட் கொஸ்டின் தான் இது. லாஸ்டா, consider the following statements. IRCTC and IRFC became the 25th and 26th Navaratna companies recently அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. A key advantage of this status is that the companies can invest up to rupees 1000 crore or 15% of their net worth in a single project without needing prior approval from the central government அப்படிங்கிறத 2 ஸ்டேட்மெண்ட்டா கொடுத்திருக்காங்க. அதாவது IRCTC, IRFC இதுதான் 25 மற்றும் 26வது நவரத்னா நிறுவனங்களாக வந்திருக்கு. மத்திய அரசாங்கம் பார்த்தோம்னா மினிரத்னா, மகாரத்னா, நவரத்னா அப்படின்னு சொல்லி கேட்டகரிஸ்ல வச்சிருக்காங்க. பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, அதை இந்த கேட்டகரிக்கு கீழே பிரிப்பாங்க அவங்களோட டர்ன் ஓவரை பேஸ் பண்ணி. சரிங்களா? ஸோ அந்த வகையில் நமக்கு நவரத்னா ஸ்டேட்டஸ் கிடைச்சதுன்னா என்ன முக்கியமான அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கத்தோட ஒப்புதல் இல்லாமையே 1000 கோடி வரைக்கும் அவங்க ஒரு ப்ராஜெக்ட்ல முதலீடு செய்ய முடியும். சரிங்களா? 1000 கோடி வரைக்கும், இல்லாட்டி அவங்களோட
அந்த மொத்த வேல்யூ நெட் வர்த்தில் பார்த்தீங்கன்னா 15% மத்திய அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் இல்லாமையே ஒரு ப்ராஜெக்ட்ல அவங்க ப்ரியராகவே பண்ண முடியும். சரிங்களா? 1000 crore இல்லாட்டி 15% ஆஃப் தேர் நெட் வர்த். ஓகேவா? ஸோ அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவலே இல்லாமல் அவங்க இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? அதுதான் ஒரு முக்கியமான அட்வான்டேஜ். ரெண்டுமே கரெக்ட் தான், போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.